2, 3, 4. Swagger lady on the floor. I'm always chicken trending. Cause my body love Presta. Holidays nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. உங்கள் ஜீரண கோளாறுகளுக்கும் வயிற்றெரிச்சலுக்கும் சரியான ஒரு தீர்வு. சாய் வித் சித்ரா. நேற்று இந்த நாளை படத்துக்கு எப்படி தேர்ந்தெடுத்தேன் அப்படின்னு ரவிக்குமார் சொன்னார். அதை உங்களை பற்றி? ஆமாம், அதாவது ஆம்பளைக்கு முன்னாடியே வந்து நான் பார்த்த சந்தோஷ் அவர்கள் மூலமாக வந்து சிவி குமார் ப்ரொடியூசர் சிவி குமார் அவர்களை மீட் பண்ணி அவர் வந்து நம்மக்கிட்ட ஒரு ஸ்கிரிப்ட் இருக்குப்பா நான் பண்ண போகிறேன். அப்போ தான் வந்து சூதுகோம்லாம் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ நம்ம ப்ரொடக்ஷனில் ஒரு படம் பண்ண போகிறோம், நீங்கள் வந்து இவர் தான் டைரக்டர்னு அவங்கள மீட் பண்ண. அவங்களும் வந்து திருப்பூர்காரர் அவர். ஸோ அதனால் நான் கோயம்புத்தூர்ல கொஞ்சம் அந்த ஏரியா கனெக்ட் இருக்கும், நமக்கு ஜாகிரபிக்கலாக நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள் அவங்களுக்கும் தெரியும். ஸோ அப்படி போய் ஒரு டீ கடையெல்லாம் மீட் பண்ணி பண்ண போகிறோம், இது இப்படி தான் பண்ண போகிறோம், அடுத்த வருஷம் ஸ்டார்ட் பண்ணிடுவோம், கதையெல்லாம் போயிட்டுருக்கு அப்படின்லாம் சொன்னாங்க. ஸோ அது ரெடியாக அந்த இதுக்கு ஓகே நம்ம இசையமைப்பாளர் ஆயிடலாம், இதுதான் வழி அப்படிங்கிறத அங்கே முடிவு பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் டக்குன்னு அவுட் ஆஃப் அ ப்ளூ சுந்தர் நான் கால் பண்ணி படம் பண்ணலாம் அப்படின்னாங்க. ஸோ அந்த படம் முடிச்சுட்டு ஆம்பளை ரிலீஸ் ஆகி இப்போ நான் வந்து நல்லாவே ஹிட்டு. அதுக்கப்புறம் இன்டர்நெட் நாளை திரும்பவும் போய் பயணம். அப்போ அந்த படத்தை பாதி எடுத்துகிட்டு இருந்தாங்க, அப்படியே எடுத்துகிட்டே இருந்தாங்க. இப்போ ரவிக்குமார் கூட போய் அங்கே ஒரு பயணம் ஏற்பட்டு அதுவும் நல்ல ஒரு ஜாலியான ஒரு வைப்பில் போயிடுச்சு. அண்ட் வந்து அவருக்கு அது முதல் படம். ஸோ ரொம்ப சேலஞ்சிங்காகவும் இருந்துச்சு. சுந்தரன்னா ஒரு ஜாம்பவான், நான் ஆம்பளை பண்ணுறப்பவே அவர் ஒரு மிகப்பெரிய ஜாம்பவான். அதனால் வந்து அவர் கூட வந்து நிறைய கற்றுக்க முடிஞ்சுது. ரவி கூட நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண முடிஞ்சுது. இப்படி பண்ணி பார்க்கலாமா, பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி, இது பண்ணலாமா, பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு ரவி கிட்ட இது கிடச்சிது. சுந்தரனை வந்து நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டே இருப்பார். ஸோ இன்னி வரைக்கும் என்னுடைய தொழில் சார்ந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுறது எல்லாமே அவர் கொடுத்த அட்வைஸுகள், அவர்கிட்ட நான் பேசிக்கிறப்ப எனக்கு கிடைக்கிற அந்த நாலேஜ் ஃபீட்பேக், அந்த நாலேஜை வச்சு தான் இன்னி வரைக்குமே. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் ஈவன் இப்போ என் படங்கள் கூட ஒரு ப்ரொடியூசர் ஜெயிக்கிறது தான் கரெக்டான இதுன்னு அண்ணன் அடிக்கடி சொல்லுவார். ப்ரொடியூசர் ஜெயிச்சாதான் நீ ஹீரோவாக ஜெயிச்சேன்பாரு. ஸோ இன்னி வரைக்கும் என்னுடைய படங்கள் எல்லா படங்களுமே வந்து அந்த இது நம்ம கரெக்டான, அதாவது ஒரு படத்தோட கரெக்டான பட்ஜெட்டில் எடுக்கப்பட வேண்டியது வந்து நம்மளுடைய பொறுப்பு தான் அப்படிங்கிறது, இதெல்லாம் வந்து சுந்தரன் நான் சொல்கிறது. ஸோ அன்னியிலேருந்து இன்னி வரைக்கும் அவர் கொடுத்த அட்வைஸுகள் எல்லாமே வந்து அதுதான் என்னுடைய தொழிலை வந்து கரெக்டாக அமைச்சு கொண்டு போய்கிட்டு இருக்கு. ஸோ ரவி கூட பண்ணும்பொழுது நல்ல எக்ஸ்பெரிமெண்டல் அனுபவம் கிடச்சிது. ராஜா அண்ணா கூட பண்ணும்போது தனி ஒருவன், அது ஒரு வித்தியாசமான அனுபவம். ஏன்னா படம் முடிச்சுட்டாங்க, இப்போ அந்த படத்துக்கு நான் மியூசிக் போடணும், இப்போ அந்த படத்தையே காட்டுறாரு, இது எப்படி, அதுக்கப்புறம் தான் பாட்டே போடணும். ஸோ இதுக்கு எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறப்ப அது அந்த அனுபவமும் ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு. பட் எனக்கு வந்து சுந்தர்னா கூட ஒர்க் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். ஏன்னா வந்து எந்த கண்டிஷனும் போட மாட்டார். இப்போ மீசை முறுக்கு படம்லாம் வந்து எடுத்து முடிச்சுட்டு போய் காட்டுறப்ப இதான் படமா, அவ்வளோ ஒருத்தர் நம்மளை நம்புகிறாங்கல்ல, அந்த நம்பிக்கை வந்து எனக்கு தெரிஞ்சு அப்படி நம்பும் பொழுது நம்ம திறமை வந்து ஒரு 10 மடங்கு ஆகிடும். நம்மளோட பொறுப்புணர்வு வந்து திறமை கூட கூடி அந்த திறமையும் பொறுப்புணர்வும் ஒன்று கூடுறப்ப நம்ம செயல்பாடுகளே வேற மாதிரி மாறிடும். ஸோ எனக்கு எப்பவுமே சுந்தர்னா கூட ஒர்க் பண்ணும்பொழுது அது ஆல்வேஸ், இப்போ நாங்கள் இது வரைக்கும் பண்ண எல்லா ஆல்பமுமே ஹிட்டு. சுந்தர்னா கூட எது பண்ணாலும் ஆல்பம் ஹிட். அரண்மனை 4 ஆகட்டும், 2 ஆகட்டும், கலகலப்பு 2 ஆகட்டும். ஸோ அந்த ஒரு இது எனக்கு எப்பவுமே அவர் கிட்ட ஒன்று கிடைக்கும். கதாநாயகனாக இருந்து அப்படின்றது எப்போ முடிவு பண்ணீங்க? நான் மியூசிக் டைரக்டராக பண்ணிட்டே இருந்தேன். நிறைய இடங்களில் வந்து தெலுங்குலலாம் படம் பண்ணும்பொழுது ஓகே இதுக்கு அடுத்து வந்து நம்ம அதாவது மியூசிக் டைரக்டராக போகிறோம், ஆனால் கண்ட்ரோல் நம்மளுடைய கருத்துக்களை சொல்லக்கூடிய கண்ட்ரோல் வந்து அதாவது தனியாக வந்துக்கிட்டே இருக்கும் பொழுது நம்ம விழுந்தால் திரும்ப எந்திரிக்கணும்னா நமக்கு ஒரு வாய்ப்பு வரணும். இப்போ அந்த வாய்ப்பை நம்ம அமைச்சிக்கிறது யார் கையில் இருக்குது அப்படின்னா, நான் நிறைய படங்களில் பார்க்குறோம்ல இசையமைப்பெல்லாம் இருக்கும்பொழுது தெலுங்குலலாம் பார்ப்பேன். இப்போ ஹீரோ வந்து சொல்லுவார், இந்த பாட்டை அவங்க செலக்ட் பண்ணுறப்ப டைரக்டர் நாங்கள் ஹீரோவும் உட்காந்துருப்பார். ஸோ அப்போ வந்து நம்ம பார்ப்போம்ல, ஓகே ஹீரோவுக்கு வந்து பவர் அதிகமாக இருக்குது, டைரக்டருக்கு அதை விட இன்னும் பவர் இருக்குது. ஸோ அப்படி அந்த இப்போ அது குறிப்பிட்ட ஒரு இடத்துல இருக்கும் சார். ஒரு இடத்துல டைரக்டருக்கு பவர் இருக்கும், இல்லை சார் அதாவது யாரை நம்பி அந்த படம் கட்டமைக்கப்படுதுங்கிறது தான் யாரோட பவரில் இருக்குங்கிறது. ஆனால் இசையமைப்பாளருக்கு பவருங்கிறது
அந்த 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 கலை படைப்பில் அவருடைய இதுங்கிறது அவர் ஒரு டெக்னீஷியனாக அதுக்கு அழகு சேர்க்கலாமே தவிர அவர் அந்த படைப்பை இழுத்துட்டு போகிறது ரொம்ப ரொம்ப ரேர். ஸோ அந்த ஒரு இடத்துல வந்து ஓகே, அப்போ நம்ம வந்து நாளைக்கு நம்ம இசையமைப்பாளர் ஹிப்ஹாப் தமிழா வந்து நம்ம கை கொடுக்கணும்னா நமக்கு நடிகர் ஹிப்ஹாப் தமிழா வந்து இருக்கணும், இயக்குனர் ஹிப்ஹாப் தமிழாவது இருக்கணும் தான். இயக்குனர் ஆகலான்னா மீசை முறுக்கு எழுதினேன். அப்புறம் அந்த கதையில் யார் நம்மளே தான் நடிச்சாகணும்னு சொல்லி பசங்களெல்லாம் சேர்த்து யூடியூபர்ஸ் எல்லாம் சேர்த்து படமாக ரெடி பண்ணி ஆரம்பிக்க போகிற காலகட்டத்தில் லக்கிலி அதை சுந்தர்நாட்ட ஒரு நாள் சொன்னேன், இப்படி நான் பண்ணலான்ட்டு இருக்கேன். நான் எப்படி சுந்தர் ப்ரொடியூசர் இல்லை அதுக்கு, சுந்தர்னாக்கு முன்னாடி நாங்கள் எல்லாம் செட் பண்ணிட்டோம். எல்லாம் பசங்க சும்மா விளையாட்டா ஒன்று பண்ணுவோம்ல, பண்ணிட்டோம். இப்போ சுந்தர்னா வந்து இது எப்படி பண்ணுவேன், இது எப்படி ரிலீஸ் பண்ணுவேன்னா எனக்கு அதெல்லாம் தெரியல. நம்ம யூடியூப் மாதிரி எடுத்துருவோங்கிற ஐடியாவில் நம்ம ஒரு இதில் இருக்கப்போ அண்ணன் வந்து இது எப்படி பண்ண போகிறேன் அப்படின்னா அப்போ தான் எனக்கு தோணுது. அப்புறம் டக்கர் வீடியோ இருந்தது, அதை போட்டு காமிச்சேன் அண்ணனுக்கு. அது ஒரு நாள் போட்டு செட்டிங்காக போட்டு காமிச்சோன்னா அண்ணா வந்துப்பா டச்சிங்காக இருக்குது தம்பி, இது நீ வந்து சீக்கிரம் படம் எடுனா அண்ணா ரெடியாக இருக்குண்ணே, நான் சொன்னேன் இல்லைண்ணே அது ரெடியாக இருக்குது, நான் அதை பண்ணிடலான்ட்டு இருக்கேன் அப்படிங்கிறப்ப அவர் வந்து இப்படி பண்ணால் மாட்டிப்பேன், உன் பசங்களாம் வச்சு பண்ணால் மாட்டிப்பேன், படமாக பண்ணணும். ஆனால் அப்போ நான் படமாக பண்ணி அந்த மாதிரி ஒன்று பண்ணணும், இதுக்கு டெக்னீஷியன்லாம் வரணும்னா அதுக்கெலாம் செலவாகும், என்கிட்ட ப்ரொடியூசர்லாம் இல்லை, நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அண்ணா அப்படியே வந்து ஓகே நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அண்ணன் வந்தக்கப்புறம் தான் விவேக் சார்லாம் உள்ளவர். விவேக் சாரை நாங்கள் வந்து யாராவது யூடியூப் கேரக்டர் அந்த மாதிரி இருந்திருக்கும் அந்த படம். அந்த படம் வந்து ஒரு யூடியூபாகவே ஆயிருக்க வாய்ப்பு இருக்குது. சுந்தரனா வந்தனால தான் அது திரைப்படமாக மாறிச்சு. அது ஒரு ஐடியாவாக இருந்துச்சு. இப்போ சுந்தரனா வந்தோன்னா நிறைய டெக்னீஷியன் பெரிய ஆளுங்க கொண்டு வரணும்னாரு. ஆனால் வந்து நாங்கள் வந்து அண்ணா இந்த பசங்களாம் நாங்கள் ஆல்ரெடி இது பண்ணோம் அப்படின்னா ஓகே ரைட், நீ ஒரு நம்பிக்கையில் இருக்க, பண்ணு, தைரியமாக பண்ணு, நடக்கிறது நடக்கும், ஜெயிக்கிறியோ தோக்குறியோ நீ முடிவு பண்ணிட்ட, ஆனால் 100% எஃபர்ட் போட்டு பண்ணிடு, ஒரு சின்ன இது கூட இருந்துடக்கூடாது. நீ முழுமையாக படம் ஓடாதெல்லாம் கவலைப்படாது, நீ முழுமையாக அந்த படத்தை வந்து இது பண்ணோம். அவர்கிட்ட கற்றுக்கிட்டது தான் இன்னி வரைக்கும் எனக்கு ஹெல்ப் பண்ணுது. பட்ஜெட்டிங், ஒரு படத்தை எப்படி கரெக்டான செலவில் தயாரிக்கிறது, அதோட அப்போவே வந்து என்னோட முதல் படம் வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே எனக்கு வந்து இங்கே எத்தனை தேட்டர் இருக்குது, எப்படி டிஸ்ட்ரிபியூஷன்னா என்ன, அதை எப்படி நீ தெரிஞ்சுக்கணும், ஸோ எப்படி வந்து இது இந்த வியாபாரம் எப்படி இயங்குது, இத்தனை நாலேஜ் எனக்கு அவர் கொடுத்தாரு, இத்தனை விஷயங்கள் அவர் கொடுத்தாரு. அதனால தான் சொல்கிறேன், இப்போ வரைக்கும் நான் இன்னைக்கு தயாரிப்பாளராக வந்தது வரைக்குமான எல்லாத்துக்குமே வந்து நான் கிரெடிட் கொடுக்குறதுனா சுந்தரனுக்கு தான் கொடுப்பேன். ஏன்னா அவர் கற்றுக் கொடுத்த நிறைய விஷயங்களை நான் அப்ளை பண்ணி தான் ஒவ்வொரு கட்டமாக நகர்ந்துட்டு வரேன். அண்ட் வந்து மீசை முறுக்கு முடிந்து அடுத்தடுத்த படங்கள் நடிக்கும் பொழுது தொடர்ந்து இது பண்ணிட்டு மூணு படம் தொடர்ந்து, நட்பே துணை, நான் சிரித்தால் வரைக்கும் லைனாக சுந்தரனா பேனரில் எல்லாமே ஹிட்டு. அவரே தான் சொன்னார், தம்பி என்கிட்டயே நீ பண்ணக்கூடாது, நீ வந்து நான் வெளியில் இருக்கிற பெரிய பெரிய ப்ரொடியூசர்ஸ் கூட ஒர்க் பண்ணும்பொழுது தான் உனக்கு இது வந்து இந்த இண்டஸ்ட்ரியோட அண்டர்ஸ்டாண்டிங் புரியும். அவர் ஆக்சுவலாக வந்து இந்த இதை வந்து அவர் வந்து இப்போ அடுத்தடுத்த படம் ப்ரொடியூஸ் பண்ணி அந்த மாதிரி இல்லாமல் என்னோட வாழ்க்கைக்கு எது நல்லதுன்னு சொல்லி என்னை தட்டி அமைச்சது. ஸோ இந்த மாதிரி சில விஷயங்களை நான் நிறைய கற்றுக்கிறதுக்கு அவர் பெரிய இதாக இருந்தார். ஸோ அந்த மீசை முறுக்கு படத்தை வந்து அவருனால தான் அது படமாக வந்துச்சு, இல்லைன்னா அது மேபி யூடியூப்பில் கூட, ஆனால் கண்டிப்பாக எடுத்திருப்போம், என்ன ஆனாலும் அதை எடுத்திருப்போம். ஏன்னா அப்போ வந்து நம்மளோட மைண்ட் செட் அப்படி தான் இருக்கும், கொஞ்சம் காசு சேர்த்தணும், தனி ஒருவனில் இதில் கொஞ்சம் காசு சேர்த்தணும், இந்த காசை போட்டு படத்தை எடுப்போம் அப்படின்னு இறங்கணும். இப்போ நடந்த கடைசி உலக போர் வரைக்கும் அதான, கடைசி உலக போர்லையும் இவ்வளோ நாள் நடிச்சு இதெல்லாம் காசு சேர்த்தணும், எல்லாத்தையும் போட்டு ஒரு படம் எடுப்போம் அப்படின்னு எடுத்துட்டோம். ஸோ அவ்வளோதான் எங்களோட இது. வாழ்க்கைக்கு வந்து எங்கள் வாழ்க்கை தரம் எங்களுக்கு உயர தேவையில்லை, பட் எங்களோட கலையோட தரம் உயரணுங்கிறதுல நாங்கள் அதுதான் நாங்கள் வந்ததுக்கும் காரணம் அதுதான். ஸோ அதில் ஸ்பெசிஃபிக்காகவே இருக்கும். அதை சார்ந்த ஒரு விஷயம் தான் கடைசி உலக போர் கூட. அந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பல பொறுப்புகள், ஒரு பக்கம் ஹீரோ, இன்னொரு பக்கம் நீங்களே டைரக்ட் பண்ணீங்க. இதில் வந்து உங்களுடைய பயோபிக்கை தான் முதல்ல கதையாக எடுக்கணுன்றது எப்போ முடிவு பண்ணீங்க? அது நிறைய பசங்க நம்மளை பார்க்க வருவாங்க ரெகுலராக, எப்போவுமே வந்து இப்போ வரைக்கும் அந்த ஃபேன்ஸை பார்த்துக்கிட்டு அங்கங்கே வருவாங்க, பசங்க வருவாங்க, பேசுவாங்க. அப்போ நிறைய பேர் வந்து அந்த டைமில் நம்ம கொடுப்போம்ல இன்டர்வியூஸ், மியூசிக் டைரக்டராக நிறைய இடத்துல பேசும்பொழுது நானும் வீட்டிலேருந்து கிளம்பி வந்துட்டேன், நானும் வந்து இது பண்ணிட்டேன், நானும் வந்து ஜெயிச்சிருவேன். அப்போ நான் யோசிக்கிறப்ப எனக்கு ஒரு ஐயோ அப்படி வந்தாலும் ஜெயிக்க முடியாது, அதுக்கப்புறம் ஒரு பெரிய பயணம் இருக்குது, கிளம்பி வரதில்லை இதோட குவாலிஃபிகேஷன், அதுக்கப்புறம் வந்து உழைக்கிறது வந்து என்ன பண்ணணுங்கிறது முக்கியம். ஸோ ஓகே, அப்போ வந்து இதே ஒரு விஷயமா எடுப்போம், நம்ம வாழ்க்கையில் நடந்ததே நம்ம எடுப்போமேன்னு எழுதியாச்சு. அதான் நான் சொன்ன மாதிரி அது ஒரு யூடியூப் பயோபிக்காக கூட வந்திருக்கும், அது பாட்டுக்கு எடுத்து விட்டுருப்போம். அது அண்ணன் வந்தனால அது ஒரு படத்துக்கான ஃபார்மேட்டாக எடுத்து ரொம்பலாம் யோசிக்கல, என்ன தோணுதோ அதை பண்ணோம். ஸோ அதனால் ஓகே என்ன கதை சொல்லலாம், நம்ம கதையே நல்லா ஜாலியாக இருக்கும் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டோம். ஸோ அது ரொம்ப பெரிய ப்ராசஸ்குள்ளெல்லாம் போல் அப்படியே இருக்கிறத சொல்லலாம் சொல்லிட்டோம். நீங்களே நடிக்க போகிறீங்க, நீங்களே இயக்க போகிறீங்க அப்படின்னு முடிவெடுத்த பின்ன
உங்களுடைய நண்பர்கள்லாம் என்ன சொன்னாங்க? ஒன்றுமே இல்லை, எல்லாம் எல்லாமே நாங்கள் இன்னி வரைக்கும் அதே தான். ஓகே, அதுதான் டார்கெட், வாங்க எப்படியாவது போய் அடையலாம். ஸோ அன்னியிலேருந்து இன்னி வரைக்கும் அந்த நண்பர் கூட்டம் அப்படியே இருந்துகிட்டே இருக்குது. இன்றைக்கி என் ப்ரொடக்ஷன் பார்த்தீங்கன்னா, என் ப்ரொடக்ஷன் அவ்வளோ கடைசி உலக போர் பொருள் அளவுலையும் ஸ்கேலாகவும் ஒரு பெரிய படம். பட் அதை எடுத்தது வந்து அதே ஒரு சின்ன டீம். அது ஏன்னா வந்து கிட்டத்தட்ட 12 வருஷம் ட்ராவல் எல்லோரும். எப்போ இருந்து சினிமாக்குள்ளே வந்ததுலேருந்து எல்லாரும் எந்த டீம் ஒன்றா இருக்கோ. ஸோ அன்றைக்கும் சரி இன்றைக்கும் சரி என் நண்பர்கள் வந்து எல்லாரும் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 100 தடவை சண்டை போட்டுப்போம். இது இப்படி, அது அப்படி இல்லை, இப்படி பண்ண முடியும்னு முடிவு பண்ணிட்டோன்னா எல்லாரும் ஒட்டு மொத்தமாக சேர்ந்து அந்த இலக்கை நோக்கி ஓடிடுவோம். ஸோ இப்போவும் அப்படி தான் ஓடிக்கிட்டு இருக்கோம். ஸோ என்றைக்குமே நண்பர்கள் வந்து நம்ம பண்ணலாம் அப்படின்னா எல்லாருமே ஆல்வேஸ் சப்போர்ட் தான். மீசை முறுக்கு படத்துக்கு முன்னாடி நீங்கள் ஒரு படமும் டைரக்ட் பண்ணதில்லை, யார்ட்டையும் உதவி இயக்குனராக பணியாற்றினதில்லை. எப்படி அந்த படத்தை ஹேண்டில் பண்ண முடியும் அப்படின்ற நம்பிக்கை உங்களுக்கு வந்து? எல்லாருமே நண்பர்கள், நடிக்கிறவங்களும் நண்பர்கள், கூட இருக்கிறவங்களும் அசிஸ்டன்ட் டைரக்டர் எல்லாரும் நண்பர்கள். சுந்தர்னா ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் யூகேன்னா இருந்தார் கேமராமேன். ஸோ சுந்தர்னாவோட ஃப்ரெண்ட் அவர் செந்தில்னா. ஸோ வந்து அவர் வந்து எக்ஸ்பீரியன்ஸோட அவ்வளோ படங்கள் பண்ணிட்டார். ஸோ அவருக்கு வந்து எப்படி இந்த செட்டை ஹேண்டில் கண்டென்ட் ஃபுல்லாக இது பண்ணால் அவர் எங்களுக்கு அந்த சினிமாவான இதை சொல்லிடுவார். ஸோ அப்படி ஒரு இது. அப்புறம் சுந்தர்னாவும் சொல்லிட்டார், டே அவன் என் தம்பி மாதிரி நல்லா பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி எங்கள் முன்னாடியே வந்து 2 பேரும் இது பண்ணாங்க. யூகேன்னாவும் வந்து த்ரூ அவுட் படம் ஃபுல்லாக எங்களை வந்து எப்படி சினிமாக்கான விஷயங்களை எப்படி இது ஹேண்டில் பண்ணணும். ஏன்னா ஆர்டிஸ்ட் வந்து விவேக் சார் மட்டும்தான் அதில், விவேக் சார் விஜயலட்சுமி மேடம் மட்டும்தான் ஆர்டிஸ்ட், மித்த எல்லாருமே நியூ ஃபேஸ். ஸோ அதனால் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து எப்படி ஒரு யூடியூப்பில் கேமரா தூக்கிட்டு போய் வீடியோ எடுப்போமோ அந்த மாதிரி எடுத்து பண்ண படம் தான் மீசை முறுக்கு. அந்த படத்தில் எப்படி படம் எடுக்கணுங்கிறத கற்றுக்கிட்டோம். ஸோ சுந்தர் நான் இப்பவும் சொல்லுவார், அதாவது என்னை ப்ரொடியூசராக வச்சு நீ படம் எடுக்க கற்றுக்கிட்ட, நல்ல வேலை அந்த படம் இட்டு அப்படிம்பாரு. ஸோ அந்த மாதிரி அப்போ தான் வந்து சினிமாவாக எப்படி அந்த செட்டு எப்படி இயங்குதுங்கிறதுலாம் அந்த படத்தில் கற்றுக்கிட்டோம். ஆர்டிஸ்ட் நிறைய பேர் இருந்திருந்தால் மேபி அந்த ப்ரெஷரை நாம் ஃபீல் பண்ணியிருப்போம். பட் எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸுங்கிறப்ப உங்களுக்கு வந்துடுறா அவ்வளோதான். நீங்கள் வந்து மேனேஜரை வச்சு அந்த ஒரு ப்ராசஸ் இருக்கும்ல, அந்த ப்ராசஸே இருக்காது. இன்றைக்கி எடுக்கணும் வந்துடு, இன்றைக்கி இந்த சீன் இருக்குது நீ வந்துடு அப்படின்னு எல்லாரும் கூப்பிட்டா வந்துடுவாங்க. ஸோ அதனால அந்த படம் ஸ்மூத்தாக போயிடுச்சு, எந்த பிரச்சனையும் இல்லாமல். ஒரு ஹீரோவாகவும் இயக்குனராகவும் அதில் என்னென்ன சவால்களை சந்திக்க வேண்டி வந்தது ஆதிக்கு? சார் என்றைக்குமே இயக்குனர் தான் சேலஞ்ச். எந்த இதில் எடுத்துக்கிட்டாலும் இயக்குனர் தான் கேப்டன். ஹீரோங்கிறவர் வந்து அந்த இதில் இன்றைக்குமே வந்து ஒரு படத்தில் வந்து இயக்குனர், இப்போ நான் வந்து ஒரு படத்தில் நடிக்கிறேன், ஹீரோவாக நடிக்கிறேன், இப்போ பிடி சார் நடிக்கிறேன்னா இயக்குனர் தான் என்னோடய பாஸ். அவர் என்ன சொல்கிறாரோ அதை கேட்டுட்டு, இப்போ படம் வந்து ஸ்கிரிப்ட் ப்ராசஸில் எவ்வளோ வேணால் நான் கேள்வி கேட்பேன், இது ஏங்க அது ஏங்க, ஏன்னா நம்ம வேலை செய்ய போகிறோம், நம்ம தான் அதில் நடிக்க போகிறோங்கிறனால. பட் அந்த பொக்கை மூடி படம் ஷூட்டிங் போயாச்சுன்னா ஒரு கேள்வி கூட, அவர் குதினா குதிக்கணும், நில்லுன்னா நிற்கணும். அது வந்து என்னுடைய ரூல் சார். முன்னாடி எவ்வளோ வேணால் ஸ்கிரிப்டில் வந்து எனக்கு இந்த டவுட் இருக்குங்க, இது இருக்குங்க. பட் எண்ட் ஆஃப் த டே அது ஒரு இயக்குனரோட விஷன் ஒரு படங்கிறது. அவர் என்ன சொல்கிறாரோ அதை கேட்குறது தான் வந்து நடிகருங்கிறது படத்தோடைய அந்த கதாபாத்திரத்துக்கு உயிர் கொடுக்குற ஒரு ஆள். ஸோ இப்போ வரைக்கும் அப்படி தான் அணுகிறேன். அன்றைக்கும் அதுதான் இயக்குனர் ஆதி தான் வந்து டிரைவிங் சீட்டில், நடிகர் ஆதி அதுக்கு எயிட் பண்ணலாம் அவ்வளோதானே தவிர வேறு எதுவும் பண்ணக்கூடாது. ஸோ இப்போ வரைக்கும் அதுதான் நடந்துகிட்ருக்கு. ஸோ இப்போ வீரன் படமாக ஏஆர்கே சரவணன் கூட ஒர்க் பண்ணும்போது என்னென்ன டவுட்டோ எல்லாம் முதல்ல கேட்டுருது. ஆனால் செட்டுக்கு போயிட்டா இப்போ நமக்கு ஒரு வேளை இது மிஸ் ஆகுது இதாகுது அதுன்னு தெரிஞ்சால் கூட அவங்களுக்கு ஒரு விஷயம் இருக்கும். ஏன்னா இயக்குனருக்கு தான் மொத்த படம் எப்படி இருக்குன்னு தெரியும், நமக்கு நம்ம நடிக்கிற போர்ஷன் தான் தெரியும். ஸோ அப்போ வந்து இயக்குனரோட நம்பிக்கையில் ட்ராவல் ஆகிறது தான் வெற்றியோ தோல்வியோ, இயக்குனரோட நம்பிக்கையில் ட்ராவல் ஆகிறது தான் இருக்கிறதுலே கரெக்ட். ஸோ இயக்குனருக்கு தான் என்றைக்குமே சவால்கள் அதிகம். நடிகரை தாண்டி ஒரு இயக்குனர் தான் முடிவு பண்ணுறாரு இந்த படைப்பு, ஏன்னா அது அவருடைய படைப்பு. ஸோ கலையை படைக்கிறது யாரோ அவங்களுக்கு தான் அந்த பொறுப்புகள் இருக்கிறதுலே அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் இயக்குனருக்கு தான் சவால் அதிகம் சார் என்னை பொறுத்த வரைக்கும். இயக்குனராக தான் நிறைய சவால்கள் இருக்கும். முழு படத்தையும் பார்த்தபோது உங்களுக்கு வந்து முழு நிறைவை தந்தது அந்த படம்? எனக்கு பயங்கர நிறைவாக இருந்தது சார். நான் தான் எடுத்தேன். ஸோ அதனால் எனக்கு வந்து ரொம்ப சூப்பர் ஜாலியாக இருக்குது அப்படின்னு, எனக்கு செம்மையாக இருக்குது படம், நான் என்ன சொல்லணுமோ அதை சொல்லிட்டேன் அப்படிங்கிற ஒரு ஃபீல் கொடுத்துருச்சு மீசை முறுக்கு. சுந்தர்னா ஃபஸ்ட்டு அதை வந்து ஒரு என்எஃப்டிசியில் ஸ்க்ரீனிங் எல்லாரும் ஸ்க்ரீன் பண்ணுறப்ப தான் அவர் பார்க்குறாரு, முழு படமாக அவர் அப்போ பார்க்குறாரு. அவர் அந்த ரெஸ்பான்ஸ் தெரிஞ்சு வெளில வந்தோன்னா தம்பி கை பிடிச்சாரு. எனக்கு தெரில சார் ஹிட் ஆகாதா, எங்களுக்கு எந்த எக்ஸ்பெக்டேஷனும் இல்லை. பசங்கள்லாம் சேர்ந்து படம் எடுத்துட்டோம், எல்லாம் நாங்களாம் ஹாப்பியாக இருக்கோம், அவ்வளோதான். இவ்வளோதான். இந்த படம் ரிலீஸ் ஆகும், எங்கே ரிலீஸ் ஆகும் எதுவுமே தெரியாது சார். ஒரு தேட்டரில் ரிலீஸ் ஆயிருந்தால் கூட போய் பார்த்துட்டு ஏன்னு சத்தம் போட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வந்திருப்போம், அவ்வளோதான். எங்களோட மெச்சூரிட்டியும் அவ்வளோதான், அன்றைக்கி எங்களுடைய மனநிலையும் அவ்வளோதான்.
அதை சுந்தர்னா வெளில வந்து இந்த படம் பெரிய பிளாக் பஸ்டர் பார்த்துக்கோ அப்படின்னாரு. அவர் சொல்லி வச்ச மாதிரியே 3வது நாள் அது ஓப்பனிங் அன்னைக்கு எனக்கு இன்னும் அது அப்படியே ஞாபகம் இருக்குது சார். விக்ரம் வேதா கூட ரிலீஸ் ஆகுது. எனக்கு அதை பற்றி எதுவும் இல்லை. சரி 2 படம் ரிலீஸ் ஆகுது, அவ்வளோதான் என்னோட இது. பட் நம்ம சுற்றி அங்கங்கே போகிறப்பெல்லாம் இப்போ க்யூபில் போய் படத்தை பார்த்துட்டு வரப்போ விக்ரம் பெரிய படம் ஒன்று கூட வருது, தேட்டர் கிடைக்குமான்னு பாருங்கள். எனக்கு தேட்டர் கிடைக்குமா அப்படின்னா அப்படின்னு. ஏன்னா தேட்டர் ஏன் கிடைக்காதுங்கிற ஒரு இப்போ தெரியும் சார், தேட்டர் இப்படி அதெல்லாம் இப்போ தெரியும். அப்போ நம்மளுக்கு அவ்வளோ ஐடியா இருக்காது. ஏன் தேட்டர் கிடைக்காது, என்ன சொல்கிறாங்க, இது ஒன்றுமே புரியல சார். பயந்துட்டோம். 120 ஸ்க்ரீன் அந்த மாதிரி சின்ன படம் சார் இது. சுந்தர்னா அது எந்த அளவுக்கு அதை புஷ் பண்ணி ப்ரொமோட் பண்ணமோ அதெல்லாம் எங்களை பண்ண வச்சார். அவரும் பண்ணார். எல்லா ஊர்லேயும் போய் இது நடத்தணும், மால்லலாம் போய் ஃபங்க்ஷன் இதெல்லாம் பண்ணோம். ஒவ்வொரு பாட்டை ஒவ்வொரு ஊரில் ரிலீஸ் பண்ணோம். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணி படம் ஃபஸ்ட் நாள் ரிலீஸ் ஆகும்பொழுது கிட்டத்தட்ட 1:4 ரேஷியோவில் தான் ரிலீஸ் ஆகுது, அவ்வளோ இதில். பட் வந்து அன்றைக்கி முதல் நாள் வந்து ஓப்பனிங் அதிகம் அப்படின்னு வந்து எங்கள் டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து மாலெல்லாம் போட்டார். சுந்தர் நான் சொன்னார், இது வாழ்க்கையில் எப்போயாவது ஒரு தடவை நடக்கும், என்ஜாய் பண்ணிக்கோ அப்படின்னு. அப்போ கூட எனக்கு இது வெற்றியா தோல்வியா எதுவுமே தெரியாது சார். என்னை பொறுத்த வரைக்கும் படம் திருப்தி, சூப்பராக எடுத்துட்டேன். உனக்கு பிடிச்சிருக்கான்னு என்ன கேட்டார். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நான், அவ்வளோதான். அது ஓடுமா எதுவுமே எனக்கு ஐடியாவே இல்லை சார் அது என்னென்னு. ஆனால் அவர் சொன்னார், அப்படியே நடந்துச்சு. இது இப்படி ஒரு பிளாக் பஸ்டர் ஆகும், நீ வேணால் பார்த்துக்கோன்னாரு. ஸோ முதல் நாள் அவர் சொன்ன மாதிரி அது நடந்துச்சு. அடுத்து அவர் சொன்னார் 3 நாள் கழிச்சு நீ வேணா பாரு, எல்லாம் ஸ்க்ரீன்லாம் ஏற்றுவாங்க பாருன்னாரு. அவர் என்னென்னலாம் சொன்னாரோ நடந்துச்சு. நான் கேட்குறேன், ஆனால் அந்த படமும் சூப்பராக ஓடிட்டு இருக்குங்கிறாங்கண்ணா. அது தம்பி 3-4 படம் கூட ஓடும், நல்லா இருந்தால் எல்லா படமும் ஓடும். நீ நம்ம படம் நல்லா இருக்குது, சூப்பராக ஓடும், நீ கவலையப்படாதனாரு. அவர் சொன்ன மாதிரி அது கிட்டத்தட்ட 25 நாள் வரைக்கும் அது ஓடிட்டே இருந்துச்சு. ஸோ அது வந்து 50வது நாள் வந்து நாங்கள் எல்லாம் கேங்காக சேர்ந்து லக்ஸ் ஒரு மல்டிப்ளெக்ஸில் செலக்ட் மல்டிப்ளெக்ஸில் மட்டும் அங்கங்கே ஓடிட்டு இருந்துச்சு சார். அப்போ வந்து லக்ஸில் பார்த்தோம். அன்றைக்கி வந்து உண்மையிலே ஒரு நிறைய அங்கிள்ஸ், அப்போ தான் அவங்க வந்து நிறைய அங்கிள்லாம் உட்காந்து பார்த்துட்டு இருந்தாங்க. நாங்கள் அப்போ சின்ன பசங்க, அவங்க வந்து யாருன்னே நம்மளுக்கு ஐடியாவே இல்லை. அவங்களாம் பார்த்துட்டு அடடா நல்லா எடுத்துட்டான்ப்பா படம் அப்படிங்கிறப்ப எனக்கு 2வது இதை போய் சொன்னேன். ஆனால் அவங்க பாட்டுக்கு வராங்கன்னா பாட்டு போடுறப்ப, ஏன்னா இங்கே வந்து மியூசியம் இருக்க பற்றி பாட்டு தான் சார் வைபு. பாட்டு வரப்போ பசங்களாம் தேட்டரில் ஆடுறாங்க, இவங்க பாட்டு வரப்போ எந்திரிச்சு வெளில போயிடுறாங்க, பாப்கார்ன் வாங்குறாங்க, திரும்ப வராங்க. அப்போ நான் போய் சொல்கிறேன், ஆனால் இப்படி பண்ணுறாங்கண்ணா அப்படின்னு. நீ எத்தனை நாள் போய் பார்த்து ஒரு படம் இவ்வளோ நாள் வந்து ஒரு 4 தேட்டரில் 50வது நாளில் ஒரு 2 தேட்டரில் ஓடிக்கிட்டு இருக்குன்னா அது மிகப்பெரிய விஷயம். ஸோ அதுக்கே நீ சந்தோஷப்படணும். அப்புறம் 2வது ஆடியன்ஸுங்கிறவங்க, அவங்க படம் உனக்கு காசு கொடுத்து படம் பார்க்க வராங்க. அவங்க என்ன எதுக்கு வராங்களோ அப்படி தான் இருப்பாங்க, அவங்களுடைய உரிமை அது. ஸோ நீ அவங்கள கட்டி போடுற மாதிரி படம் எடுக்கணும். இப்போ பெரியவங்களுக்கு உனக்கு யூத்துக்கு பாட்டு ஜாலியாக இருக்கும், பெரியவங்களுக்கு கதை ஜாலியாக இருக்கலாம், காமெடி ஜாலியாக இருக்கலாம். ஸோ அதை தான் நீ போய் நிறைய படங்களை தேட்டரில் பார்த்தா தான் உனக்கு புரியும்னு சொல்லி அன்றைக்கி ஆரம்பித்த பழக்கம் சார். அதுக்கு முன்னாடிலாம் கூட அவ்வளோ பயங்கரமாக படம் போய் தேட்டரில் பார்க்குறதுன்னு கூட சொல்ல முடியாது. ஆனால் இன்னி வரைக்கும் எந்த படம் ரிலீஸ் ஆனாலும் முதல் நாள் போய் தேட்டரில் மக்களோடு எப்படியாவது பார்த்துருவேன் சார். எல்லா படமும் பார்த்துருவேன். இப்போ நேற்று வந்த குடும்பஸ்தன் வரைக்கும் முதல் 2-3 நாளில் போய் ஆடியன்ஸ் ஃபீல் என்ன பண்ணுறாங்க. ஏன்னா நம்ம எப்படி வேணால் எடுக்கலாம் சார், ஆனால் அன்னைக்கு மனநிலையில் அன்னைக்கு காலகட்டத்தில் இருக்கிற மக்களுடைய கூட்டு மனநிலையில் ஒரு படத்தை பார்க்கும் பொழுது அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்கங்கிறது அடுத்த படைப்புக்கு மிக முக்கியம். ஏன்னா வந்து நம்ம கலை வந்து சமுதாயத்துக்கு தான் படைக்கிறோம். அப்போ அந்த சமுதாயம் என்ன மனநிலை இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம் அப்படின்னு அந்த பழக்கம் வந்து இன்னி வரைக்கும் எனக்கு இருக்குது சார். சினிமாவை தாண்டி பார்த்தீங்கன்னா பொது பிரச்சனைகள்லேயும் மிகுந்த ஈடுபாடு உங்களுக்கு இருக்குது. ஒரு பக்கம் ஜல்லிக்கட்டாகட்டும், இந்த போராட்டமாகும், அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? டக்கருங்கிற என்னோட கலை மூலமாக என்னால் ஒரு விஷயத்தை வந்து சொல்ல முடியும், மக்களுக்கு சொல்ல முடியும் அப்படின்னு. ஏன்னா இது வந்து இப்போ ஜல்லிக்கட்டு போராட்டம் நடக்கிறதுக்கு ஒரு வருஷம் முன்னாடி இந்த பாட்டை நான் போட்டு இது பின்னாடி என்ன இருக்குன்னு சொல்லி அது பெரிய நிறுவனங்களுடைய எதிர்ப்புகளை எல்லாம் சம்பாதித்து அதுக்கப்புறம் அந்த ஒரு வருஷம் வந்து இப்படியே போச்சு. அதுக்கப்புறம் அந்த போராட்டம் நடந்து இன்னைக்கு ஜல்லிக்கட்டு நடந்துக்கிட்டு இருக்கு. அதுக்கு முன்னாடி ஜல்லிக்கட்டு இல்லாமல் இருந்தது. சாதாரணமாக இது போன்ற பொது பிரச்சனைகளுக்கு கலைஞர்கள் குரல் கொடுக்கும்போது இந்த பிரச்சனைக்கு ஏன் குரல் கொடுக்கல, இந்த பிரச்சனைக்கு ஏன் குரல் கொடுக்கல அப்படின்னு குரல்கள் எழ ஆரம்பிக்குது. ஆமாம், அதனால் எல்லா பிரச்சனைகளுக்கும் வந்து கலைஞர்கள் குரல் கொடுக்குறது அப்படின்றது அவசியம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அது குரல் கொடுக்கறது ஒவ்வொரு மனிதனுக்கும் அவசியம் சார். எல்லா பிரச்சனைகளுக்கும் குரல் கொடுக்கறதுக்கு அந்த பிரச்சனையை பற்றி ஆழ்ந்த புரிதல் இருக்குமே ஆனால் தாராளமாக குரல் கொடுக்கலாம். நீங்கள் தயாரிப்பாளராக பெற்ற அனுபவங்களில் ரொம்ப முக்கியமான அனுபவம் எது? கரெக்டான பொருளில் ஒரு படத்தை பண்ணிட்டோம்னா அந்த படத்தை சரியான வகையில் வெளியில் கொண்டு வந்து நிறைய பேர் கொண்டு போய் சேர்த்தவும் முடியும். இப்போ ஒரு படத்தை வந்து பயங்கரமாக நம்ம எய்ம் பண்ணி இப்போ நாங்கள் எடுத்தது வந்து இது இப்போ நான் சொல்கிற கருத்துக்கும் நான் பண்ணதுக்கும் இது
பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.